நம்ம ரசம் வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடு. ரசம் இப்படி வெங்காயம் போட்டு வைக்கிறாங்க, நான் உப்பு போட்டு வைக்கிறாங்க. எங்கள் வீட்டு ஒரு சிலது ஒன்று சேர்த்துக்கிறாங்க. இதனால் ரசம் வைக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு, ஒரு 10-20 மிளகு, காஞ்ச மிளகா, வரமிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, ஏதோ ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிறாங்க. புளி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சி எடுத்துங்க. கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றணும், புளி அதிகமாக ஊற்றக்கூடாது. பெருங்காயத்தூளுங்க. இப்போ இதை வந்து மிளகு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்குவாங்க. அடுப்பத்தை வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. வளட்டேண்ணா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு போட்டுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்ப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஜீரகப்பொடி, மிளகு, பூண்டுங்க. மிளகு நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க, அருமையாக. சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுங்க. சிம் வச்சு லைட்டாக அப்படியே வதக்குங்க. எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் வாசம் வரும். லைட்டாக அப்படியே வதக்குங்க. லைட்டாக வதக்குங்க. இப்போ தக்காளி வந்து பேஞ்சு விட்டுக்கணுமாங்க. தக்காளி பேஞ்சு விட்டுக்கிறாங்க. சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுங்க. ஏன்னா அது பொடி தீஞ்சிடும். தீயாமல் அழகாக மணமாக கொஞ்சம் மணம் வந்த உடனே டக்குனு தக்காளி பேஞ்சு விடுங்க. ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்கள் வீட்டில் நல்லா வைப்பாங்க, அருமையாக. அதுதான் அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எங்கள் நண்பர் வந்து யோகேஷ் கேட்டிருந்தார். அவருக்காண்டியே நான் போட்டுருக்கேன். என் நண்பர் யோகேஷ் கேட்டிருந்தார். ஒரு நார்த் இந்தியன் தான். அவர் கேட்டிருந்தார். அவருக்காண்டியே அந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், ரசம் வீடியோ. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கி வச்சு புளி சேர்த்துக்க போகிறோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி போட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு சிட்டிக்கு அளவு உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. சாப்பிட்டா ஒன்றா அது நல்ல எதிர்ப்பு சக்தி தான். மங்களகரமான மஞ்சள் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துங்க, கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ அந்த கூட தண்ணி கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க. எங்கள் 2 பேருக்கு தான் அது, 2 பேருக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் ரசம் விரும்பி சாப்பிடுவேன். உப்பு சேர்த்துங்க. உப்பு வந்து இப்போ சேர்த்துங்க. ஏன்னா ரசம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அவ்வளோதாங்க. கலக்கி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அப்படியே சிம்மில் மெதுவாக கொதிக்கணும். அப்படியே கொதிக்கணுங்க. ஒரு ஐயராக வந்து சிம்மு வைக்கிறதுங்க. சிம்மிலே வச்சுட்டு நுர வர அளவுக்கு வந்து சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் கிட்ட அப்படியே நுர வந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணுங்க. நுர வரும். அப்படியே கொதிக்க ஆரம்பித்தோன்னே நிறுத்தி இறக்கிக்கணுங்க. அவ்வளோதான் ரசம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க.